நம் ஆண்டவரை இது ஆண்டவருடைய வீடை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான கலைஞரை காண்போம், கண்களை மூடுவோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்தும் மனிதர்மேலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்தும் மனிதர்மேலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்று இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். காதேயுண்டு கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. காதேயுண்டு கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோதனையும் நேரத்தில் உனக்களிப்பார், சோதனையும் நேரத்தில் உனக்களிப்பார். அவர் வெற்றி கற்றுக்குமாரம் காவலின்றி வந்திடுவார். அவர் வெற்றி கற்றுக்குமாரம் காவலின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தார் வேதங்களின் திருவாயத்தை அழித்திடவே. யாராயிருந்தார் வேதங்களின் திருவாயத்தை அழித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த
2021 ஆண்டு முடிவு வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணியை போல காப்பாற்றின ஆண்டவரே. எத்தனையோ இன்னல்கள் மத்தியிலும், எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், ஏமாற்றங்களின் மத்தியிலும், ஆபத்துகளின் மத்தியிலும், சோதனைகளின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரம்மா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எத்தனையோ பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம், எத்தனையோ ஆத்துமாக்களை ஆண்டவரே, எங்களுக்கு அருமையானவர்களை ஆண்டவரே நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் சுவாமி கர்த்தாவே, நீர் இருக்கிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய வழி நடத்துவதன்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிற ஒரு சில மணித்துளிகளிலே கர்த்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆண்டவரே நீர் முழுமையடைய செய்யும்படி சொல்லிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே சுவாமி அஜாக்கிரதைகள், எங்களுடைய நிர்விசாரங்களையும் கர்த்தாவே நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நீர் அழைக்கிற தெய்வனாக இருக்கிறேன். இயேசு அழைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நாங்கள் ஆண்டவரே இன்னுமை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவரே சுவாமி பாடுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக, நாங்கள் உம்மை பற்றிக் கொள்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க வெளிப்படுங்க, நீங்க நேசிங்க ஆண்டவரே. புதிய ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் பழையவர்களாக புதிய மனிதனாய் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் எதை கேட்க வேண்டும்? புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். 2021 முடிய போகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகள் மாத்திரமே பாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி நாம் எதை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய நல்ல ஆவி நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி மணித்துளிகளிலே நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் மிக பயங்கரமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. மிக பயங்கரமான சூழலில் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு அது தெரியும் தெரியாது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிதர்சனம் இதுதான், இதுதான் நிதர்சனம். கொள்ளை நோய் நம்மை 2020 தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்த பாடில்லை, அது முடியவும் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கு காட்டு தீ மிக பயங்கரமாக
உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாடல்ல, இரண்டு நாடல்ல, உலகமே இந்த பாதிப்புக்குள் இருக்கிறது. உறை பனி, பனி மிக பயங்கரமாக இருக்கிற பனி. இவ்வளவு உயரத்துக்கு பனி பெய்யுது. பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருந்தும் என்ன பிரயோஜனம் என்று தெரியவில்லை. இவ்வளவு உயரத்துக்கு உலக நாடுகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெருவெள்ளம், பெருவெள்ளம், சாதாரண வெள்ளம் அல்ல, பெருவெள்ளம். நேற்றைய தினம் சென்னை என்ன பாடுபட்டது என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காலையில் பெய்த மழையின் அளவு எவ்வளவு தெரியுமா? 240 mm, 24 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒரே மணி நேரத்தில். அதாவது வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை, பல இடங்களிலே இதுதான் அடிப்படை. வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழைகள் இன்றைக்கு ஒரு மணி நேரத்திலும் ஒரு நாளிலும் பெய்து இன்றைக்கு பெரு வெள்ளத்தால் உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முழு உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு இடத்துல மாத்திரம் அல்ல, ஒரு பகுதியில் அல்ல, ஒரு இடத்தில் அல்ல, ஒரு கூட்டத்தார் அல்ல, உலகமே. அது மாத்திரம் அல்ல, புயல், பூசல் காற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி, எல்லா பகுதிகளிலும் பூமி அதிர்ச்சி. வேலூர்ல கூட வந்தாச்சு, காட்பாடியில கூட வந்தாச்சு. ஆனா இது செஸ்மிக் ஜோன் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், செஸ்மிக் ஜோன் கிடையாது. ஆனால் அதெல்லாம் இல்லை. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆபத்துக்கள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆபத்துக்கள், நிலச்சரிவுகள், கல்மழைகள், வெட்டுக்கிளிகள், வறட்சி, பஞ்சம். இன்றைக்கு இவை அத்தனையும் கடந்த ஒரு மாதத்துல உலக நாடுகள் முழுவதும் இத்தனை ஆபத்துக்களில் சிக்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை ஆபத்துக்களும் ஒரு சேர எல்லா பகுதிகளிலும் இது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது எதை நமக்கு உணர்த்துகிறது? எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம், நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். 2020 கொள்ளை நோய், முதல் கொள்ளை நோய் வந்தது, முதல் அலை முடிந்தது, இரண்டாவது அலை துவங்கியது, இரண்டாவது அலை முடிவதற்கு முன்பாக மூன்றாவது அலை காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தான் அது மூன்றாவது அலை. இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே அது 5வது அலையாக இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. 1 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு. ஆனால் இவையெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போதிலும் மாற்றங்கள் நமக்கு வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிற ஒரு காரியத்தை இன்னும் நாம் உணராமல் இருப்பது எப்படி என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு வாசிக்க கேட்டேன் லூக்கா எழுதின சுவிசேஷம், சகேயுடைய புஸ்தகத்தை வாசித்தோம், சகேயுடைய கதையை வாசித்தோம், அவருடைய வாழ்க்கையை வாசித்தோம். நான் ஏற்கனவே சகேயுவை குறித்து உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன். சகேயு நம்மை போல ஆலயத்திற்கு வருகிறவன் அல்ல, நம்மை போல பாரம்பரிய வழக்கத்தில் உள்ளவன் அல்ல. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து அவன் கேள்விப்படுகிறான், ஆண்டவருடைய வாழ்வை குறித்து கேள்விப்படுகிறான், அவர் அதிசயமாய் செயல்படுகிறார் என்று கேள்விப்படுகிறான். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, என்னமா சமாதான பிரபு எனப்படும். இத்துணை அதிசயங்களோடு பிறந்த ஒரு மனிதரை குறித்து, ஆண்டவரை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். அவர் அதிசயமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு என்றெல்லாம் அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். நான் அவரை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு காரியம். அதற்கு முன்பாக அவன் அறிந்தவன் அல்ல. ஆனால் கேள்விப்படுகிற மாத்திரத்திலே இவனை குறித்து அறிய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். விரும்பினவன் ஒரு முயற்சியை செய்கிறான். அவன் ஓடி போய் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் குள்ளனான மனிதன், மிகவும் குள்ளமானவன், ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு குள்ளமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குள்ளனாக இருக்கிறான். ஆனால் அவன் உள்ளமோ பெரியதாக இருக்கிறது. அவன் சரீரத்திலே அவனுடைய பிசிக்கல் பாடி ரொம்ப குள்ளமாக இருக்கிறது. அவன் ஆண்டவரை பார்க்க கூட முடியாதபடிக்கு அவனுடைய சரீரம் இருக்கிறது, அவனுடைய சூழல் இருக்கிறது. ஆனால் அதை அனைத்தையும் உதறி தள்ளிவிடுகிறான். அவன் ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான். அதுதான் அவன் செய்த நற்பண்புகள் மிக பெரியது. ஆண்டவர் அந்த மரத்தின் அடியிலே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே இறங்கி வா என்று அழைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து இறங்கி வா என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் இறங்கி வருகிறவன். இறங்கி ஆண்டவரை அழைத்து கொண்டு போகின்ற பொழுது அவன் உடனடியாக இன்னொரு மாற்றத்தை செய்கிறான். ஆண்டவரே, நான் பாவி, நான் அநியாயமாய் யாரிடத்தில் ஒரு பொருளை வாங்கியிருப்பேனானால் நாளத்திலேயாய் நான் திரும்ப கொடுப்பேன் என்று அவன் அதே தருணத்திலே, அதே நிலையிலே தன்னை வெறுமையாக்குகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்பொழுது இந்த அனுபவத்தை பெறப்போகிறோம்? என்றைக்கு பெறப்போகிறோம்? என்றைக்கு இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவரையும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆபத்துக்கள் என்னை தொடர்ந்து பிடித்திருக்கிறது. சடுதியான ஆபத்து என்னை தொடர்ந்து இருக்கிறது. மிக பயங்கரமான சூழலில் நாம் சிக்கி இருக்கிறோம். ஆனால் நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட பயணம் நமக்குள் இருக்கிறது? எதை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யார் நம்மை காப்பாற்ற போகிறார்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மிக பயங்கரம் பிரியமானவர்களே. என்னை ஒரு சகோதரி, ஒரு பேராசிரியர் என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். அழைத்தவர்கள் என்னிடத்திலே சொன்னார், ஒரு பகுதியை குறிப்பிட்டு அந்த பகுதியிலே காவல் நிலையத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற அதிகாரி அவருடைய மகனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி என்னிடத்துல அவர் தொலைபேசியிலே ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். நான் சொன்னேன், அந்த மகனை அனுப்புங்க, நான் பார்த்துட்டு அவனுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அந்த மகன் என்னை காண்பதற்காக அவர் வந்திருந்தார். அவர் வந்த உடனே அவரை வீட்டுக்குள் அழைத்து உட்கார வைத்து அவரை பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன். அதாவது வேலைக்கு வர்றவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா? அப்ளிகேஷனை பார்த்தா தானே அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் என்ன ஏது எல்லாம் தெரியும். நான் கை நீட்டி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் ஒன்றும் கொண்டு வரல. என்ன கேட்குறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், வேலைக்கு வந்திருக்கிறேன், வேலைக்கான அப்ளிகேஷன் எங்கப்பா? நான் வேலைக்கு வரலையே. வேலைக்கு வரலையா?
இப்போ வேலைக்கு தானப்பா வந்துரு, என்ன விஷயம், நீ யார் நீ அப்படின்னு கேட்டேன். அவர் சரியாக அந்த அடையாளங்களை சொன்னார். அப்ப அதுக்கு தானே அவங்க அனுப்புனாங்க. இல்ல இல்லைங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னை பாஸ் பண்ண வச்சிருவீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட அனுப்புனாங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? பாஸ் பண்ண வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. பாஸ் பண்ண வச்சிருவேன். எங்க அரியர்ஸ் இருக்கு, அரியரை பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் உடனே கூப்பிட்டு பக்கத்துல அழைச்சி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டாச்சு, அரைக்கிற கொண்டாந்து போடு அப்படின்னு போட்டு எதிரில் போட்டு உட்கார வச்சு, பா ஒரு நீ வாலிப பிள்ளை, உனக்கு என்ன வயசு? இந்த வயசு, அதாவது நானே உனக்கு அந்த மாதிரி ஒரு வாங்கி கொடுத்தா கூட நீ என்ன தெரியுமா சொல்லணும், எனக்கு அது வானா, நான் படிச்சு பாஸ் ஆகி நான் சர்டிபிகேட் வாங்குவேன் அப்படின்னு தான் நீ எனக்கு சொல்லணுமே தவிர, ஆனா நீ கூட உட்காந்துட்டு எனக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடு, எனக்கு அப்படியே வெறுமனே பாஸ் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொல்றியே, இது நியாயம் இல்லை, இது தவறு என்று நிறைய ஆலோசனைகள் சொல்லி ஒரு வேதாகமத்தை கையில கொடுத்து, இதை படி, உன்னை ஆண்டவர் வெற்றியாளராய் மாற்றி விடுவார், சமாதானமாய் போய்வா அப்படின்னு சொல்லி அவனை தேற்றி ஆறுதல் படுத்தி நான் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். போன மாத்திரத்துல அவங்க தாயார் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. என் மகன்கிட்ட என்னங்க சொன்னீங்க, ஏங்க என் மகனை மிரட்டுறீங்க? ஒரு தாயின் இடத்துல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது நடந்த உண்மை. இன்றைய சூழல் இதுதான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். இதுதான் இன்றைய சூழல். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்த ஜீவியத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய மக்களாக அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வருகையிலே நாம் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதற்காக தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வாழப் போகிறோம். இதற்காக தான் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் மாத்திரமல்ல, நாம் வெளியிலே இருக்கிறவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, நீங்கள் எச்சரிப்படைய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இங்கே இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கிய பயணம் நம்முடையது என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த கடைசி நேரத்திலே 2021 முடிந்து 2022க்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். 2020வது ஆண்டிலே இதே போன்ற ஒரு சூழலில் இதே போன்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். இன்றைக்காவது கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அன்றைக்கு வெறும் 10 நிமிடம் மாத்திரமே பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுதே இதை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தோம். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து காலம் செல்லாது பிரியமானவர்களே, காலம் செல்லாது, ஆபத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நினைத்து பாருங்கள், இந்த காலத்தில் மழை பெய்யுமா? இந்த நேரத்தில் மழை உண்டா? இது குளிர்காலம். மழை முடிந்து குளிர்காலம் ஆரம்பித்திருக்கிற வேளை இது. ஆனால் இப்பொழுது மழை பொழிவு இருக்கிறது, உஷ்ணம் இருக்கிறது. இப்பொழுது உஷ்ணமாகிவிட்டது, சூடு அதிகப்படுத்தி விட்டது. இப்பொழுது வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. வெள்ளங்கள் எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும். நீங்க சென்னையை நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். சென்னையை பார்த்திருந்தா, ஏன் சென்னைக்கு போறீங்க? காட்பாடியே 2-3 வாரத்துக்கு முன்னாடி காட்பாடி நீங்க பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அனுபவித்து தான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இது ஆபத்து, இது ஆபத்து. எனக்கு வந்தாதான் நான் உணர்வடைவேன்,
நான் அனுபவித்தால்தான், நான் ஆபத்தில் சிக்கினால்தான், நான் தத்தளித்தால்தான், ஐயோ என்னை காப்பாற்றுங்க என்று கதறல் வந்தால்தான் எனக்குள் மாற்றம் வருமானால், மாற்றம் வரும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கான சூழலும் ஆண்டவர் கொடுப்பார். மிக பயங்கரம் பிரியமானவர்களே, இது நல்ல அறிகுறிக்கு அழகல்ல என்பதை ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பாக வெளிப்படுத்துகிறார். ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு நாம் ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற அநேகருக்குள் ஒரு எண்ணம் இருக்கலாம். என்ன எண்ணம்? நாங்கள் கர்த்தருக்குள் வாழ்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், பயந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் மகிழ்ச்சி, சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. ஆனால் அது முடிவல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவருக்குள் வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன் என்று சொல்வோமானால் மகிழ்ச்சி. ஆனால் அது முடிவல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனம் இருக்கிறது நம்முடைய வேதத்துல. ஒருவன் வருகிறான், ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவரே, நீர் நல்ல போதகர் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து, நல்லவர் என்று என்னையேப்பா சொல்றேன்? ஆண்டவரே, தேவனை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறான், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து, அவன் நல்லவன் என்று அறிந்து அவனிடத்திலே சொல்லுகிறார், கட்டளைகள் இருக்கிறதே அவைகளை கடைபிடி என்று சொல்லுகிறான். அவன் உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே, இவைகளெல்லாம் நான் சிறு பிராயம் தொட்டே செய்து வருகிறேனே, இது என்னுடைய வழக்கமாக இருக்கிறதே என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அதோடு நின்று விடவில்லை, அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னொன்றும் இருக்கிறது சொல்லுகிறார். என்ன என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், உன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று. இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நாம் ஒருவேளை நான் நல்லவன், நான் உண்மையாக வாழ்கிறேன், கர்த்தருடைய கட்டளைகள் படி அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன் என்று சொன்னால் அது போதாது. அடுத்த நிலைக்கு வர வேண்டும். என்ன அடுத்த நிலை? நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். இங்கே எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கிறீர்கள்? அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். ஒருவேளை நான் குடும்பமாக ஆண்டவருக்குள் வாழ்கிறேன் என்று சொல்வீர்களானால் உங்கள் உறவுகளை ஆதாயப்படுத்த வேண்டும். ஒருவேளை உறவுகளும் கர்த்தருக்குள் இருப்பார்களானால் உங்கள் தெருவை ஆதாயப்படுத்த வேண்டும். ஒருவேளை உங்கள் தெருவை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்வீர்களானால் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். உங்கள் மாவட்டத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தி விட்டோம் என்று சொல்வீர்களானால் உங்கள் மாநிலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். இப்படிதான் நம்முடைய பணிகள் தொடர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். என்னுடைய முயற்சிகள் ஓர் இடத்தில் நின்று விடுவது அல்ல. நான் அங்கே நின்று நான் இதை செய்கிறேன், இது முடிந்தது என்று அல்ல. அடுத்து அப்படியானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? வாசியுங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசியுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ அதுதாங்க வார்த்தை, அதுதான் வார்த்தை. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? எல்லா ஜனத்தையும் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்காக வந்தார். எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனத்தையும் மீட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இந்தியாவுக்கு ஆண்டவர் வந்தாரா? நான் கேட்கிறேன். அவர் எல்லா ஜனத்தையும் ரட்சிப்பதற்காக வந்தவர். இந்தியாவுக்கு ஆண்டவர் வந்தாரா? ஏன் இஸ்ரவேல் நாட்டிலே நின்று விட்டார்? ஏன் நின்று விட்டார் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் என்பதற்காக அவர் அங்கே நின்று விட்டார். நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே நின்று கொண்டார்.
அப்ப அவர் செய்ய வேண்டிய பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அவர் செய்து முடிக்க வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். மிக முக்கியம் பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாம், இனி நிச்சயமாக காலம் செல்லாம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது வரப்போகிறவர் முன்பு வந்தவர் போல அல்ல. முன்பு வந்தாரே, அப்படியாக அவர் வரமாட்டார். பயப்படாதீர்கள் என்று சொன்னார்களே, பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை வாசித்தீர்களே, அப்படி வரமாட்டார். பயப்படாதீர்கள் என்று சொல்லி வரமாட்டார். வரப்போகிறவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நாம் அப்படி கூட நினைத்துக் கொண்டிருக்கலாம், முதல்ல பயப்படாதுன்னு சொல்லித்தானே ஆண்டவர் வந்தாரு, இப்பவும் அப்படித்தான் வருவார்னு ஒருவேளை நினைத்துக் கொண்டிருந்தால் தவறு. இப்பொழுது வரப்போகிறவர் பயப்படாதே என்று சொல்லி வரமாட்டார். இருபுறமும் கருக்குளைய பட்டயத்தோடு வரப்போகிறார். அதனாலதான் கொள்ளை நோய்க்கு இன்னொரு பேர் இருக்கு. தெரியுமா நமக்கு ஒன்றே தெரியும், அமைதியா இருக்கணும் இல்லையா? புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போற கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். கொள்ளை நோய்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். கொள்ளை நோய்க்கு இன்னொரு பேர் சொல்லுங்க, முடிக்கிறேன். சொல்லுங்க, கரெக்ட். என்ன சொல்றீங்க? காலரா. ஐயா காலரான்றார். வெரி குட். அடுத்தது சீக்கிரமா, இன்னும் 5 நிமிஷம். என்னங்க? பாதை. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்றீங்க, நல்லது. அடுத்தது சீக்கிரமா. வைரஸ். வெரி குட், கரெக்ட். அடுத்தது கொள்ளை நோய். மறுபடியும் கொள்ளை 1, கொள்ளை 2, கொள்ளை 3, அப்படித்தானே? வெரி குட், நல்லது, தப்பு கிடையாது. உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். தைரியமாக சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், எதுவுமே தவறு கிடையாது. சொல்லுங்க சீக்கிரமா. தொற்று வியாதி. வெரி குட். அடுத்தது சீக்கிரமா. இந்த பக்கம் நிறைய பேர் பேசுறாங்க. இந்த பக்கம் பொதுவா பெண்கள் நிறைய பேசுவாங்க, ஆண்கள் பேச மாட்டாங்க. இங்க நிறைய பேர் ஆண்கள் தான் பேசுறாங்க. சொல்லுங்க சீக்கிரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சீக்கிரம், சீக்கிரமா. நோய் நொடிகள் 1 நாளாகும் 21:12. வாசிங்க. 12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது பகைஞரின் பட்டயம் பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோட போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இப்ப சொல்லுங்க, கொள்ளை நோய்க்கு என்ன பேர்? என்னது? கர்த்தருடைய பட்டயத்துக்கு யாராவது தப்ப முடியுமா? இப்ப உலாவிக் கொண்டிருப்பது கர்த்தருடைய பட்டயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் 1, 2, 3, 4, 5 தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால 6 மாசத்துக்கு ஒரு முறை பூஸ்டர் டோஸ் போடணும்னு சொல்றாங்க. அப்பவும் முடியாது. ஏன்னா நமக்குள் மாற்றம் இல்லைன்னா
முடியவே முடியும். இதுதான் உண்மை. அப்ப நம்மை தொடர்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய பட்டயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு நாம் வேணுமானால் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆல்பா, பீட்டா, லாம்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், ஒமிக்ரான், இப்படி சொல்லிக் கொண்டே போலாம். ஆனா அது அல்ல, அதுக்கு ஒரே பேரு கர்த்தருடைய பட்டயம். இப்ப நம்மை பீடித்திருப்பது கர்த்தருடைய பட்டயம் என்பதை மறந்து விடாது. வெட்டுக்கிளிக்கு என்ன பேர் தெரியுமா? வெட்டுக்கிளிக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிங்க. நீங்க தான் கண்டுபிடிங்க. எப்ப கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. எப்படி கொள்ளை நோய்க்கு ஒரு பெயர் உண்டோ அது போல வெட்டுக்கிளிக்கும் ஒரு பெயர் உண்டு, வேதத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எச்சரிப்படையுங்கள். தாழ்மையோடு கேட்கிறோம், அன்போடு கேட்கிறோம், ஒப்பு கொடுங்கள். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? இத்தனையும் வந்ததே நீங்க அதை கேட்கணும். ஏன்யா சரி இதெல்லாம் வந்துச்சே, ஏன் இதெல்லாம் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களே. இவ்வளவு வந்துச்சு, தொடர்ந்து படிச்சேன், இது ஒரு மாசத்துல வந்தது, அத்தனையும் ஒரு மாத காலத்தில் வந்தது, இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. பூமி அதிர்ச்சிகள் தொடர்ந்து பல பகுதிகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. பனி பொழிவு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, வெள்ளங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, வருடா வருடம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. என்னுடைய Facebook பக்கத்துல போய் பாருங்க, இதை பதிவு செய்திருக்கிறோம், தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். Facebook பக்கத்துல போய் பாருங்க, யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எச்சரிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க புரிந்து கொள்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் எரிச்சல் உள்ள தேவன்? ஏன் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன்? எதற்குமே பதில் சொல்லனா எப்படி? வணங்கா கழுத்துள்ளவர்கள் யாரு? நாம். சரி, இல்ல அது கரெக்ட், அதெல்லாம் தெரிஞ்ச காலம் தானே. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப நான் ஆண்டவர் ஏன் எரிச்சல் உள்ள தேவன்? வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன்? மனம் திரும்பாதல். மனம் திரும்பாதனால எரிச்சல் வந்துருமா? வரும், வரும் ஐயா சொல்றாரு, கரெக்ட். ஆனா நீங்க புரிதலுக்காக ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க சிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லுகிறேன், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இப்ப காலையில போய் எத்தனை வீட்டுல பிரியாணி செய்ய போறீங்க? காலையில எத்தனை வீட்டுல பிரியாணி செய்ய போறீங்க? எல்லா வீட்லயும் செய்ய போறேன். எல்லார் வீட்லயும். கரெக்டா? ரைட், வெரி குட். இப்ப செய்யறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். செய்யறவங்க மட்டும் எல்லாம் சரி, அம்மா செய்யறாங்க, ரைட், வெரி குட். நீங்க செய்ய போறீங்களா? நீங்க தானே செய்ய போறீங்க, வெரி குட். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப அவர் செய்ய போறாரு, அவர் செய்ய போறாரு. இப்ப உங்க மனைவியோ உங்க பிள்ளையோ யாரோ உங்க உறவுக்காரங்களோ உங்க தெரிஞ்சவங்களோ இப்ப ராபர்ட்டே இருக்கிறாரு, அவர் உங்ககிட்ட வந்து பக்கத்துல வந்து இதை போடு, இதை செய்யி, இதை பண்ணு, இப்படி சொன்னா என்ன ஆகும்? புரிஞ்சுதா? இதுதான் எரிச்சல், இதுதான் எரிச்சல். அதாவது நான் செய்யறேன், எனக்கு தெரியுது நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறோம். ஆனா நடுவுல வந்து நீங்க அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா என்ன வரும்? எரிச்சல் வரும். அப்ப எனக்கே எரிச்சல் வரும் அப்படின்னா ஆண்டவருக்கு வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இவ்வளவு பெரிய வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, இதன்படி நட என்று சொன்னால், நான் இதை தூக்கி ஓரம் கட்டிட்டு என் இஷ்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் எப்படிப்பட்ட எரிச்சல் வரும்? அந்த எரிச்சல் தான் காட்டு தீயாகவும் வெள்ளமாகவும் கொள்ளை நோயாகவும் பனியாகவும் உரை பனியாகவும் பூமி அதிர்ச்சியாகவும் இன்றைக்கு நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது என்று மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழுப்பினீங்க.
தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் புதிய ஆண்டு துவங்கிவிட்டது. புதிய ஆண்டிலே நான் பழைய மனுஷனாக நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். இததான் ஆண்டவர், இதை மேற்கொள்வதற்காக தான் ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நான் பலகீனமானவன், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், செய்ய எத்தனைக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன், ஆனால் முடியவில்லை. ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இங்கேதான் ஜெபம் வேலை செய்கிறது. இங்கேதான் ஜெபம் வெறுமனே கர்த்தாவே 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 என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறது. ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே, இதுவே தருணம். புதிய ஆண்டில் பிரவேசிக்க இருக்கிற நாம் புதிய மனிதனாக பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அம்மா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்களுடைய பொற்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.